Our Father in heaven, thank you for this morning. Thank you for every blessings from above. Thus far you were there, so we thank you, Lord. Thank you for protecting us, guiding us thus far. Immattum neenga udavi seidinga adukkaga nandri. As we look back, Lord, you were there. Your presence was there. உங்களுடைய பிரசன்னம் கூட இருந்ததுக்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு காலங்களிலும், even in the lockdown, the time of lockdown, you helped us to worship you with one accord, with one mind. So we thank you, Lord Jesus. We know that you are a God, victorious, great, loving God who loves us, Lord Jesus. Because of your great love, we are here this morning to worship you, to honor you, to glorify you. Lord, and I pray that, Father, help us to worship you with one mind, with one accord, forgetting about everything. கடந்த நாட்களில் ஆராதித்து போல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் மறந்து புதிய நம்பிக்கையோடு, புதிய விசுவாசத்தோடு உம்மை ஆராதிக்க உதவும் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த மக்களை ஆஸ்வதியும், இனி வர இருக்கிறவங்க சரியான இடத்துல சேர உதவும். Lord, help us as one accord, one family of God, to worship you, Lord Jesus, adore you and glorify you. Thank you, Jesus. Thank you for listening our prayers. So praise you. We commit everything in your loving hand. Your name may be glorified. In Christ Jesus' name we pray. Amen. Amen. Good morning and welcome every one of you for this Sunday morning worship service. இந்த ஓய்வு நாள் காலையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் காலை வணக்கத்தோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். Let us adore him. Come, let us adore him. வாருங்கள், நாம் அவரை சேவிப்போம், அவரை ஆராதிப்போம். That is the same theme in Revelation chapter 4 and 5. அதே நோக்கத்தை தான் வெளிப்படுத்தின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் அதே காரியம் சொல்லப்படுகிறது. Come, let us adore him. வாருங்கள், அவரை தொழுது கொள்வோம், அவரை ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. In chapter 4, 4ஆம் அதிகாரம், and they worship the creator. தங்களை உருவாக்கின சிருஷ்டிகரை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். And in chapter 5, அதனுடைய 5ஆம் அதிகாரம், they worship the redeemer. மீட்பரை அவர்கள் ஆராதித்தார்கள். It is the worship and the word it is mentioned there, it is in heaven. அவை சொல்லப்படுதான வார்த்தை பரலோகத்தை குறித்து அவை A சொல்லப்பட்டிருக்கிறது. picture of worship there in heaven, that is what John has said it. பரலோகத்தினுடைய ஆராதனை யோவான் அவன் இவ்வண்ணமாய் அவன் கண்டான். And when you look into chapter 5, 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, and we see that one and very clearly spoken, மிக தெளிவாய் பேசப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். they worship the redeemer. மீட்பரை அவர்கள் ஆராதித்தார்கள். Why they worship Jesus Christ? ஏன் அவர்கள் இயேசுவை ஆராதித்தார்கள்? 4 reasons are there. 4 காரணங்கள் அதிலே சொல்லப்படுகிறது. Number 1, முதலாவதாக in verse 7, அதனுடைய 7ஆம் வசனத்திலே, 5 to 7, 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும், and Revelation chapter 5, வெளிப்படுத்தின புஸ்தகம் 7, 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும், and they worship because who he is. அவர் எப்படிப்பட்டவர், யாரா இருக்கிறார் என்பதை குறித்து அவர்கள் நினைத்து அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். Number 1, முதலாவதாக, he is the lion of the tribe of Judah. அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் இருக்கிறார். Lion speaks about dignity, sovereignty, courage and victory. சிங்கமானது அதனுடைய பலம், அதனுடைய ஆளுமை தன்மை, அதனுடைய வெற்றியை குறித்து சிங்கம் என்கிறதான செயலை நாம் அறிந்திருக்கிறோம். They worshipped him who he is a lion of the tribe of Judah. அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் அவர் ஆராதனைக்கு இல்லை என்று சொன்னால் அவர் ஆராதிப்பதற்கு பாத்திரராய் இருக்கிறார். And then in verse 5 again it says, அதற்கப்புறம் அதனுடைய 5ஆம் வசனத்திலே திரும்பவும் சொல்லப்படுகிறது, he is the root of David. தாவீதினுடையதான வேறுமானவர் என்று பார்க்கிறோம். That means, அப்படி என்றால், speaking one word, talking about the humanity, how he came into this earth. அவருடைய மனித அவதாரம் எப்படி இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி மிக தெளிவாய் பேசுகிறது. The
third one, மூன்றாவதாக in verse 6 it is written, அதனுடைய 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, is a lamb. அவர் ஆட்டின் குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. Is a lamb. அவர் ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். So he is the tribe of Judah. அவர் யூதா கோத்திரத்திற்கு சிங்கமாய் இருக்கிறார். And he is the root of David. தாவீதுனுடைய வேறுமானவராய் இருக்கிறார். And he is a lamb. அவர் தெய்வ ஆட்டின் குட்டியாய் இருக்கிறார். 28 times in Revelation alone that he is a little lamb, pet lamb that mentioned. 28 தடவை அவர் ஆட்டின் குட்டி என்று சொல்லி 28 தடவை இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தில் மாத்திரமே அவை சொல்லப்பட்டதா இருக்கிறது. We go to details, there are many things to study. நாம் இன்னும் ஆழமாய் நாம் செல்வோம் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் இதில் ஏராளம் உண்டு. Not taking all those things. ஆனால் அவை எல்லாவற்றையும் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்கிறதல்ல. The Old Testament, and we see in Genesis, is that where is the lamb? Where is the lamb? பழைய ஏற்பாட்டிலே இவ்வண்ணமாய் கேட்கப்பட்டதை ஆட்டுக்குட்டி எங்கே என்கிறதான ஒரு கேள்வி எழும்பிற்று. John the Baptist gives the answer, behold the lamb of God which taketh away the sin of the world. And in John's gospel, யோவான் இவ்வண்ணமாய் பதிலை கூறுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டின் குட்டி என்று சொல்லி யோவான் அதற்குரிய பதிலை this கொடுக்கிறார். morning you and me come to worship a God, a lion, a tribe of Judah, belonging to, or in other words, is a root of David, a lamb, somebody very important, not an ordinary person. இந்த காலை நேரத்திலே ஒரு முக்கியமான ஒரு நபரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர், தாவீதினுடைய வேறுமானவர், ஆட்டின் குட்டியான அப்படிப்பட்டதான தெய்வனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். Number 2, இரண்டாவதாக not only who he is, அவர் யாரா இருக்கிறது என்பது மாத்திரம் அல்ல, where is he? அவர் எங்கே இருக்கிறார், Where he is. அவர் இப்பொழுது எங்கு இருக்கிறார், Because where he is, Av- why we worship him? நாம் ஏன் அவரை ஆராதிக்கிறோம், அவர் எங்கே இருக்கிறார். In verse 6 it is written, அதனுடைய 6ஆம் வசனத்தில் இவ்வண்ணமா எழுதப்பட்டிருக்கிறது, in heaven. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். In heaven. அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். Jesus Christ is in heaven today. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். Not in manger, அவர் புல்லணையில் அல்ல, and not in Jerusalem, அவர் எருசலேமில் அல்ல, not in the cross, சிலுவையில் அல்ல, not in the tomb, அவர் கல்லறையில் அல்ல, and he has ascended and exalted, and he is in heaven. அவர் உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், இன்றைக்கு பரலோகத்திலே Now வீற்றிருக்கிறார். the question comes, in heaven where is he? இப்பொழுது கேள்வி வரலாம், பரலோகத்தில் இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார். I saw one like slaughtered lamb standing between the throne and 4 living creatures among the elders. He had 7 horns and 7 eyes, which are the 7 Spirit of God. Send him into all the earth. Number 1, where is he in heaven? In the midst. I think in verse 7 it says that in the midst, chapter 5, and in the midst. Now only that has come clearly. And he said that in the midst and on at the throne. 4 ஜீவன்கள் கண்டேன், மூப்பர்களுக்கு மத்தியில் நிற்க கண்டேன் என்று வாசிக்கிறோம். He is in the midst of, அவர் அதன் மத்தியில் இருக்கிறார். he is at the throne. அவர் சிங்காசனத்தில் We வீற்றிருக்கிறார். have not come to worship the Lord, which is at the manger, not on the cross or the tomb. Exalted Lord in heaven. கல்லறையில் இருக்கிற தெய்வனையோ, புல்லணையில் இருக்கிற தெய்வனையோ, சிலுவையில் இருக்கிற தெய்வனை நாம் உயர்த்த வரவில்லை. பரலோகத்திலே வீற்றிருக்கிற சிங்காசனத்திலே உன்னதத்திலே வீற்றிருக்கிறதான தெய்வனை உயர்த்த ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். Number 3, மூன்றாவதாக and verse 8 to 10. அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் Why we வரைக்கும் worship him? Because what he has done, what he does for us. நாம் ஏன் அவரை ஆராதிக்கிறோம், அவர் செய்த காரியம் என்ன. Verse 8 to 10. அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும், And I think it's verse 9 it is written. 9ஆம் வசனத்திலே மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. Or in verse 8 onwards. 8ஆம் வசனம் முதல் கொண்டு அதை பார்க்க முடியும். And he says that one, you are worthy. And it is recorded in verse 9. And they sang a new song, saying, you are worthy to take the scroll and open its seal. The reason is, you were slain and redeemed us by your blood.
தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களின் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதியிலும் இருந்து எங்கள் தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே வைத்துக் கொண்டீர். நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். We come to worship him நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். because thou hast slain, and that slaying, it was a violent death he has taken for our sin. அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார். அந்த கொடூரமானதான செயலை அவர் ஏற்றுக்கொண்டார். Redeemed us நம்மை மீட்டெடுத்தார். and redeemed us by the precious blood of the lamb. அவருடைய ஆட்டுக்குட்டியினுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்தார். Peter explains that word very clearly. பேதுரு மிக தெளிவாக இந்த வார்த்தையை தான் விளக்குகிறார். By the blood of the lamb. இயேசுனுடைய வெளியேறப்பட்ட ஆட்டின்குட்டி இரத்தத்தினாலே. Chapter 5 verse 9. அதனுடைய 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். It's not that a particular people that alone is selected. இங்கு ஒரு சிலர் நபர்கள் மாத்திரம் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இல்லை. Tribe and tongue and every people and nation, that means you and me are included. சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களும் என்று சொல்லும் பொழுது நாம் அதிலே சேர்க்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தார் மாத்திரமல்ல, out of every tribe and every tongues and every nation and everyone, ஒவ்வொரு கோத்திரமாய் இருக்கட்டும், ஜாதியாய் இருக்கட்டும், தேசமாய் இருக்கட்டும், ஒவ்வொரு செயல்களாய் இருக்கட்டும், slain and redeemed us and saved by the washed by the precious blood of lamb, not make us an ordinary people, kings and priests to our God. The next two verses. அவர் நமக்காய் அடிக்கப்பட்டாய் சாதாரண ஜனங்களை மாற்றுவதற்கல்ல, ஆசாரியர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்காய் தேவன் அதை செய்தார். Why we worship him? நாம் ஏன் அவரை ஆராதிக்கிறோம்? Because who he is. அவர் யாராய் இருக்கிறார் என்று அறிந்து ஆராதிக்கிறோம். Tribe of David. யூதா கோத்திரத்தின் சிங்கம். Lion of tribe of Judah. யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் இருக்கிறார். Root of David. தாவீதுனுடைய வேருமானவர். The lamb. அவர் தெய்வ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். And then he has just what he has done it. What he has just done for us. அவர் நமக்காய் செய்த காரியம் என்ன? And that is what we have just seen that. அதைத்தான் நாம் இங்கு பார்த்திருக்கிறோம். He is sitting in heaven in the midst at the throne of grace. அவர் சிங்காசனத்திலே அவர் கிருபையிலே அவர் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். When you look into verse 11 to 14, அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால், we worship him because who he has. அவர் யாரை கொண்டிருக்கிறார் என்பது நிமித்தமாய் நாம் அவரை ஆராதிக்கிறோம். Read that verse and then I looked and heard the voice many angels at the throne and also living creatures and elders. Number was countless thousands plus thousands of thousands. Next verse, and it says that very clearly, saying with a loud voice, worthy is the lamb to receive. The worthy is the lamb who is slain to receive, number 1, power, number 2, riches, number 3, wisdom, number 3, number 4, strength, number 5, honor, glory and blessing. அடிக்கப்பட்ட ஆட்டின்குட்டி ஆனவர் கொண்டிருக்கிறதான காரியம் வல்லமையை பார்க்கிறோம், ஐஸ்வரியத்தை பார்க்கிறோம், ஞானத்தை பார்க்கிறோம், பலத்தை பார்க்கிறோம், கனத்தை பார்க்கிறோம், மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் அவர் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். Every word I can explain, it takes time. ஒவ்வொரு வார்த்தைகளினால் விளக்க முடியும், அவை நேரங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். One word, born in weakness, died in weakness, lived as a poor man in this earth, and rejected by the people, mocked the people, called him fool, nothing, no beauty in him. But today, the word of God says that he is worthy with all power, with all riches, both in heaven and earth, wisdom, strength, honor, glory and blessing belong to the Lord. பலகீனத்திலே பிறந்தார், பலகீனத்திலே மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவருக்குள் எந்த சௌந்தரியமும் இல்லாமல் போனது. அப்படிப்பட்டதான தேவன் நமக்காய் அவர் சாபமாக்கப்பட்டார், நமக்காய் அவருடைய கிரயம் நமக்காய் சிந்தப்பட்டது. Worship a God, not an ordinary person, and nobody can compare with him at any time. யாராலும் எவராலும் இப்படிப்பட்ட நல்ல தேவனோடு கூட ஒருவரையும் ஒப்பிட இயலாது. That is why that word says worthy is the lamb. அது நிமித்தம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவரை தேவன் ஆட்டுக்குட்டி பாத்திரராய் இருக்கிறார். நீ யோகியன்,
அவர் தகுதியுடையவராய் இருக்கிறார். സർവമാനത്തിനും ബഹുമാനത്തിനും യോഗ്യനായിരിക്കുന്ന எல்லா தகுதிக்கும் எல்லா பாத்திரத்திற்கும் அவரே தகுதியான தேவனாய் இருக்கிறார். worthy. ஆண்டவரே நீரே பாத்திரராய் When இருக்கிறீர். you and me come to worship a living God, that is our focus should be there. நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது அதுவே நம்முடைய எண்ணமா இருக்க Thou வேண்டும். art worthy. ஆண்டவரே நீரே பாத்திரராய் You இருக்கிறீர். slain, நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டு by the precious blood of விலையேற the Lamb. பெற்ற இரத்தத்தினாலே நீர் எங்களை You மீட்டுக் கொண்டீர். became poor, so poor to make me richer in heaven. என்னை நீர் செல்வந்தனாய் பரலோகத்திலே மாற்றுவதற்கு நீர் எங்களுக்காய் ஆண்டவரே நீர் ஏழ்மையானீர் அடிக்கப்பட்டீர். And just remember, we have come to worship that God. நாம் அந்த நல்ல தெய்வனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். Heavenly Father, we give you glory and honor because you are everything in our life. பரலோகத்தின் பிதாவே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர். நாங்கள் உமக்கு கனத்தை மகிமையும் From the செலுத்துகிறோம். very beginning of the year, இந்த வருடத்தினுடைய துவக்கம் முதல் கொண்டு you helped us, Lord. இம்மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். Walked and gone through various kinds of situations. அநேக விதமான சூழல் வழியாய் நாங்கள் கடந்து சென்றோம். But we could only say everything is of Christ. ஆனால் எங்களால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்கு எல்லாம் நீராயிருக்கிறார். Christ all in all. கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு எல்லாமாயிருக்கிறார். Oh, there are many people experience that. அநேகர் ஆண்டவரே அதை தங்களுடைய வாழ்வில் அனுபவிக்க நீர் உதவி They செய்தீர். maybe have a strong faith. உறுதியான விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி Christ செய்தீர். may have the priority in their life and business and everything, Lord. எங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எங்களுடைய செயல் எதுவா இருந்தாலும் We may be கிறிஸ்துவே continue with you, Lord. Continue in you, Lord, in moment ஆண்டவரே by moment. நாங்கள் உம்மிலே தொடர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help that if there is anybody else hearing days after days and every month or month, if not accepting, speak to them. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற யாராவது எத்தனையோ நாட்கள் நீர் அவர்களோடு கூட பேசி இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் நீர் அவர்களோடு கூட தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Continuously bless all our activities. எங்களுடைய எல்லா நிகழ்வையும் நீர் ஆசீர்வதிப்பீராய். You have done great things for our life. நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். Keep us in good health. நல்ல சரீர பலனோடு கூட நீர் பாதுகாத்து Provide the needs. உங்களுடைய எல்லா தேவையும் நீர் சந்திங்க. Physically and spiritually bless each and every one of us. சரீரபூர்வமாய் ஆவிக்குரிய ரீதியிலும் நீர் எங்களை ஆசீர்வதி. Thank you for listening our prayer. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு Send ஸ்தோத்திரம். us with thy peace and உம்முடைய சமாதானத்திலும் சந்தோஷத்தினால் நீர் எங்களை அனுப்புங்க. Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். Worthy of worship, worthy of praise, worthy of honor and glory, worthy of all the glad songs we can sing, worthy of all of the offerings we bring. You are worthy, Father, Creator. You are worthy, Savior, Sustainer. You are worthy, worthy and wonderful, worthy of worship and praise, worthy of reverence, worthy of fear, worthy of
and devotion, worthy of bowing and bending of knees, worthy of all this, and added to these, you are worthy, Father, Creator, you are worthy, Savior, Sustainer, you are worthy, worthy and wonderful, worthy of worship and praise. Almighty Father, Master and Lord, King of all kings and Redeemer, wonderful Counselor, Comforter, Friend, Savior and Source of our life without end. You are worthy, Father, Creator, you are worthy, Savior, Sustainer, you are worthy, worthy and wonderful, worthy of worship, you're worthy of my worship, worthy of worship and praise. സർവശക്തനായോനെ നീ പരിശുദ്ധൻ, സ്തുതിക്കു യോഗ്യനായോനെ നീ പരിശുദ്ധൻ, എന്നേക്കും വാഴുന്നവനെ നിന്നെ പോലെയാരുള്ളൂ. രാജാക്കന്മാരിലും ദേവന്മാരാരിലും ഉന്നതൻ അത്യുന്നതൻ നീയേ. രാജാക്കന്മാരിലും ദേവന്മാരാരിലും ഉന്നതൻ അത്യുന്നതൻ നീയേ.
താഴ്ചയിലോർത്തവനെ നീ പരിശുദ്ധൻ മാറ്റം വരാത്തവനെ നീ പരിശുദ്ധൻ എന്നേക്കും വാഴുന്നവനെ നിന്നെ പോലെയാരുള്ളൂ രാജാക്കന്മാരിലും ദേവന്മാരാരിലും ഉന്നതൻ അത്യുന്നതൻ നീയേ രാജാക്കന്മാരിലും ദേവന്മാരാരിലും ഉന്നതൻ അത്യുന്നതൻ നീയേ നീ എന്നും പരിശുദ്ധൻ നീ എന്നും സർവശക്തനെ നീ എന്നും യോഗ്യനായോനെ യേശുവേ നീ എന്നും പരിശുദ്ധൻ നീ എന്നും സർവശക്തനെ നീ എന്നും യോഗ്യനായോനെ യേശുവേ ശുദ്ധ ശുദ്ധ ശുദ്ധ